ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்ஸஸ் வெர்சடைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஜிக்ஸாக் மார்பிள் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரெண்டு கலர்ஸ் போதும், 5 to 10 மினிட்ஸில் போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக போடுற நெயில் ஆர்ட், அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் நம்ம இந்த நெயில் ஆர்ட் பண்ண போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் பேஸ் கோட் அப்ளை பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷை கூட டாப் அண்ட் பேஸ் கோட் அப்ளை பண்ணலாம். இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போயுமே வந்து இந்த ஜிக்ஸாக் நெயில் ஆர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கலர் டார்க்காகவும் ஒரு கலர் லைட் கலராகவும் இருக்கணும். இன்றைக்கி நான் வந்து பிளாக் கலரை வந்து பேஸ் கலராக எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அந்த டார்க் கலரை வந்து நீங்கள் எடுக்கிற டார்க் கலரை பேஸ் கலராக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டபுள் கோட்டிங் வேணும்னா டபுள் கோட்டிங் அப்ளை பண்ணிடுங்க. பேஸ் கலர் அப்ளை பண்ண அடுத்த செகண்டே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். இன்றைக்கி நான் பிளாக்குக்கு ஆப்போசிட்டாக ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற அந்த நெயில் பாலிஷ் ப்ரஷில் வந்து அதிகமான நெயில் பாலிஷஸ் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் வரையும் போது அந்த ப்ரஷ் வந்து பேஸ் கலரை வந்து டச் பண்ணாத மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும். லைன்ஸ் கோணல் மாடலாக இருந்த ப்ராப்ளம் இல்லை, நம்ம இது மேலே தான் டிசைன் போட போகிறோம். சரி, இப்போ நான் வந்து எங்கிட்ட இருக்க குண்டூசி வச்சு ஜிக்ஸாக் மாதிரி லைன்ஸ் வரைய போகிறேன். இந்த மாதிரி மெதுவாக ஜிக்ஸாக் லைன்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு வந்து அழகான டிசைன் வந்துடும். இன்னொரு நெயிலுக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்காக சீவிங் நீடில் வச்சு எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதாவது தையல் ஊசி வச்சு எப்படி வரைகிறதுன்னு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிடணும். நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. சின்ன பேப்பரில் நான் வந்து பிளாக் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் டாட் வைக்க போகிறேன். இந்த இடத்துல வந்து நான் டாட்டிங் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் யாருக்காவது டாட்டிங் டூல் கிட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்காக இன்னொரு நெயிலைன் வந்து பென்சில் வச்சு எப்படி டாட் வைக்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே பென்சில் இருக்கும். ஸோ அந்த பென்சிலோட நிப் வந்து ரொம்பவும் ஷார்ப்பாக இல்லாமல் ரொம்பவும் பிளண்ட்டாக இல்லாமல் மீடியமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு டாட் வைக்கும்போது ரொம்ப அழகாக வரும். இதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் நீங்கள் டாட் வைக்கணும். டாட் வச்சு முடித்ததும் நம்ம வந்து எக்ஸஸாக இருக்க நெயில் பாலிஷஸை ரிமூவர் ப்ளஸ் பெயிண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் மறக்காமல் டாப் கோட் அப்ளை பண்ணிடுங்க. டாப் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஜிக்ஸாக் மார்பிள் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஸை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் வெர்சடைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.